கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி வருகிறது? பிரியமானவர்களே, இங்கே என்ன சொல்லுகிறார்? ஆரோக்கியமான உபதேசம். ஒரு மனிதனுக்கு நீ எல்லாருமே ஆசைப்படுவது என்ன என்று சொன்னால், உபதேசம் செய்வதை எல்லாரும் விரும்புவாங்க. நான் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள். சிலர் நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும் அப்படி விரும்புவாங்க. ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, ஆரோக்கியமானதை பேச வேண்டுமா, மற்றவர்கள் அந்த வழியில நடப்பதற்கேற்ற விதமான காரியங்களை பேச வேண்டுமா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை நாம் பேசுகிறோம்? டிஸ்கரேஜான வார்த்தையினால் பேசுகிறோமா? இல்லைன்னா அவிசுவாசத்தில், இல்லையா, இது மாதிரி வாழ்க்கையில் எழும்பவே முடியாத காரியத்தை பேசுகிறோமா? இல்லைன்னா மற்றவர்களை குறை பேசி பேசுகிறோமா? இல்லைன்னா தேவையில்லாத கட்டுக்கதைகளையும் வம்ச வரலாறுகளை பற்றி பேசுகிறோமா? இல்லை என்றால் இச்சையான சரீரத்தினுடைய இச்சையை குறித்து நாம் பேசுகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, சற்று நாம் யோசிச்சு பார்ப்போம். ஆரோக்கியமான உபதேசம் அப்படி என்றால், நீங்க பேசுறதுனால மற்றவர்கள் ஆரோக்கியம் அடைய வேண்டும். நீங்க சொல்ற காரியம் மற்றவங்க பலனடைய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி பேசு என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், வேதத்தை தியானிக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடியை பின்பற்றி வருகிற நாம் பேசுகிற வார்த்தையில ஆரோக்கியம் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவைகளை பேச வேண்டும் என்று நிர்ணயம் பண்ண வேண்டும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்படி நாம் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு அது பலனாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க, பயப்படாத, கலங்காத, திகையாத என்று சொல்லி நம்மோடு பேசுகிறார். அது நமக்கு எவ்வளவு பலனா இருக்கிறது பிரியமானவர்களே. கஷ்டத்தில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, கண்ணீரில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நம்ம தோள்களை பிடித்து, மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே என்று சொல்வது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல நாமளும் நம்முடைய வார்த்தையினால ஆரோக்கியமானதை பேச வேண்டும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உடைய குமாரன் மூலமாக எங்களை ரட்சித்தீரப்பா. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்களும் நல்ல விதத்தில் பேச எங்களுக்கு கிருபை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.